கர்த்தருக்கே எல்லா மகிமையும் துதியும் உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தை கேட்கறதுக்கு முன்னாடி நான் இங்கே ஒரு சிறப்பான ஆட்களை முதல்ல வரவேற்றுட்டு அப்புறம் நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி அவங்களையும் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது இல்லையா? இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆண்களையும் நான் வாழ்த்துறேன், வரவேற்கிறேன். எனக்கு தெரியும் உங்களுக்கு இன்றைக்கி எப்படி இருக்கணும், என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் ஆண்களுக்குன்னு ஒன்று நாள் வரும், அன்னைக்கு நம்ம கொண்டாடுவோம். ஆனால் நான் தனியாக வார்த்தை சொல்லி வரவேற்கணும்னு நினச்சேன்னா, நீங்கள் உங்களோட தாயையோ உங்கள் மனைவியையோ உங்கள் பிள்ளைகளோ நீங்கள் சபைக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பெண்களை மதிக்கிறீங்க, உங்கள் கூட இருக்கிற உறவுகளை முக்கியம் கொடுக்குறீங்கன்னு நான் அறிஞ்சிக்கிறேன். அதுக்காக உங்களைய நான் வாழ்த்துறேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கூட கர்த்தர் வேதத்திலேருந்து பெண்களை என்னவா நினைக்கிறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு ஆவலாக இருக்கீங்க. இது உங்களோட ஸ்பெக்ட்ரம் கிடையாது. அதாவது எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு இல்லாமல் கடவுள் என்ன நினைக்கிறாருங்கிறதை பற்றியும் அறிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதை நான் உங்களை மனப்பூர்வமாக வாழ்த்துறேன், கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தரும் அதை பார்க்குறாரு, கர்த்தரும் உங்களைய ஆசீர்வதிப்பார். ஆமேன். இப்போது நம்ம இந்த நாளோட கதாநாயகிகளுக்கு வாழ்த்து தெரிவித்து நீங்கள் கிருபை பெற்ற ஒவ்வொருத்தரையும் நான் வாழ்த்தி இன்றைக்கி கர்த்தர் என்ன சொல்கிறாருங்கிறத நம்ம பார்க்கலாம். பெண்மைங்கிறது என்ன? அதாவது ஆண்டிங்க நிறையா பெண்மைக்கு உண்டான பெயர்களை நமக்கு சொன்னாங்க இல்லைங்களா? கிறிஸ்து வட்டாரங்கள் மட்டும் கிடையாது, வெளி உலகம் பெண்மையை என்னவா சொல்லுது? அன்பு, ஆதரவு, கருணை, பாசம், நேசம், தியாகம், இதெல்லாமே ஒரு குணங்கள் பெண்மையை வெளி உலகம் சொல்லுது. அவங்களுக்கு கிறிஸ்துவ பற்றி தெரியாது, பொதுவாக பெண்மைனா இப்படி தான் இருக்காங்க. இந்த குணங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தேவனுடைய குணங்கள். அன்புங்கிறது தேவன், கருணைங்கிறது தேவன், தன்னை தியாகம் பண்ணி உயிர் கொடுத்தது யாரு? தேவன். இப்படிப்பட்ட நற்குணங்களெல்லாம் உண்டான ஒரு ஜீவன் தான் பெண். ஆமேன். இதனால தான் சொல்கிறேன், நீங்கள் இந்த உலகத்தில் பிறக்கிறதுக்கே கிருபை பெற்றவங்க தான். கிருபை பெறாமல் நீங்கள் பெண்ணாக பிறக்க முடியாது. அதாவது நீங்கள் பிறக்கணும், இந்த மாதிரி ஒரு குணங்களோட ஒரு பூமியில் ஒரு ஜீவன் பிறக்கணும்னா அது பெண்ணாக இருந்தால் தான் இருக்க முடியும் தான் கர்த்தர் உங்களை என்னையும் பெண்ணாக படைச்சிருக்கிறார். ஆமேன். இப்போ கூட நம்ம நான் உங்களுக்கு உலகத்தில் என்னென்ன யார் மக்கள் என்ன சொன்னாங்க பெண்மையை பற்றி நான் சொன்னேன். ஆனால் எல்லாருமே நல்லதாக விஷயங்களாக தான் பெண்மையை பற்றி சொல்கிறாங்களா? கிடையாது. ஏன்னா பெண்கள் சரிசமமாக வாழ்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க. ஏன்னா ஒரு வேளை ஒரு பெண் ஒரு வேலைக்கு போகணுன்னா கூட அங்கே வேலையில் எடுக்கிறவங்க என்னென்ன நினைக்கிறாங்க, ஒரு வேளை அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுந்ததுன்னா இவங்களை வேலைக்கு நான் எடுத்துக்கிட்டேன்னா இவங்க கல்யாணமானவங்க கர்ப்பமாயிட்டாங்கன்னா 9 மாதம் லீவ் போட்டுருவாங்க, இவங்களை எதுக்கு எடுக்கணும்? அதாவது இவங்க நைட் ஷிஃப்ட் பண்ண மாட்டாங்க, இவங்க நைட் ராத்திரியில் அவங்க வீட்டுக்கு தான் போகணுன்னு நினைப்பாங்க. இது இல்லாமல் மாதவிடாயில் அவங்களுக்கு மாதம் வலி கஷ்டங்கள் வந்தால் உடம்பு சரியில்லைன்னு அடிக்கடி லீவ் போட்டுருவாங்க. இதை மாதிரி அவங்களுக்கு ஒரு எண்ணம். அதாவது ஒரு பெண்ணை எடுத்தோம்னா அவங்க நமக்கு பாரமாக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் அதிகபான்மையான உலகத்தில் சொல்கிற விஷயங்கள். பெண். ஆனால் கர்த்தர் பெண்மையை என்ன முக்கியம் கொடுத்துருக்காருங்கிறது தான் நமக்கு தேவை. உலகம் 1000 சொல்லலாம், ஆனால் நம்ம தேவன் நம்மளை என்ன சொல்லியிருக்காருங்கிறது தான் நமக்கு முக்கியம் இல்லைங்களா? நீங்கள் பேசுங்க, உலகம் பேசட்டும், பட் கர்த்தர் என்ன சொல்கிறாருங்கிறது தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு வேதாகமத்திலேருந்து நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணி உங்களுக்கு உற்சாகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். முதல்ல கர்த்தர் உங்களுக்கு பெண்களாக இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் என்ன மாதிரி முக்கியத்துவம் கொடுக்குறாரு, என்ன நினைக்கிறார்? முதல்ல இருந்து கேட்டுட்டு இருக்கிறது என்னன்னா கிருபை பெற்ற மரியாள். அதனால கண்டிப்பாக நான் மரியாளிலிருந்து தான் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன் மரியாளை பற்றி சொல்கிறேன்னா, தேவனுக்கு ஒரு திட்டம் இருந்தது. மனுக்குலம் பாவம் செஞ்சு விழுந்தப்போ வசனம் சொல்லுது, யோவான் 3:16 தேவன் தன் ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைக்கும்படிக்கு தான் ஒரே பேரான குமாரனை கொடுத்தாருங்கிறது வசனம் சொல்லுது. அதாவது உலகத்தில் ஒரு மீட்பு, ஒரு மாற்றம், அதாவது கிறிஸ்து வந்ததுக்கு முன் கிறிஸ்து வந்ததுக்கு பின் அப்படிங்கிற ஒரு மாற்றம் கொண்டு வரதுக்கும் உலகத்தை ரட்சிக்கிறதுக்கும் கர்த்தர் ஒரு கருவியாக எடுத்துக்கிட்டது பெண்ணை தான். அதுதான் மரியாள்.
நீங்கள் சொல்லலாம், அதாவது கிறிஸ்து வந்து மனுஷனாக இந்த உலகத்தில் பிறக்கணும்னா கண்டிப்பாக ஒரு பெண்ணுக்கு வந்து அந்த கர்ப்பப்பை தேவை, அப்போ தானே வளர்ந்து வந்து பிறக்க முடியும், அதனால தான் நீங்கள் வந்து பெண்ணாக நீங்கள் நினைக்கலாம். அதில் நான் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தை காட்டணும்னு விரும்புகிறேன். அதாவது வந்து ஒரு கர்த்தர் வந்து நினச்சிருந்தா, அதாவது வந்து கர்த்தர் நினச்சிருந்தாலோ அந்த தூதன் நினச்சிருந்தாலோ முதல்ல போய் யோசேப்புக்கிட்ட சொல்லியிருக்கலாம். ஏன்னா இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறக்கும்போது ஒரு குழந்தைக்கு தாயும் முக்கியம், தகப்பனும் சரிசமமாக முக்கியம். அவர் போய் யோசேப்புக்கிட்ட சொல்லியிருக்கலாம், முதல்ல இந்த மாதிரி நான் உன்னோட நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற மரியாதை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கோம், மரியாதை இந்த மாதிரி கர்ப்பமாவா, கன்னியாக கர்ப்பமாவா ஒரு குழந்தைய பிறப்பாங்க, அவருக்கு நீ இயேசுன்னு பேர் வையுங்க, நீ வந்து மரியாதை தள்ளிடாத, இது வந்து தேவனோட திட்டம் அப்படின்னு ஏஞ்சலோ தூதனோ வந்து யார்கிட்ட யோசேப்புக்கிட்ட சொல்லலை. யோசேப்புக்கிட்ட சொல்லலாமல் மரியாள்கிட்ட தான் கர்த்தர் முதல்ல அவர் சொன்னார். அதாவது இந்த உலகத்தில் ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வரணுமோ, அதே மாதிரி உங்கள் வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு வரணுமோ, கர்த்தர் யூஸ் பண்ணுற முதல் பயனுள்ள கிரியை யாருன்னா பெண் தான். ஆமேன். இதை வந்து நான் உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டில் உதாரணமே நான் சொல்வேன். அதாவது நம்ம சர்ச்சில் வந்து நிறையா பேர் கிறிஸ்துவுக்குள்ள அறியாமல் இருந்து தான் வந்திருக்காங்க, கிறிஸ்துவ அறிஞ்சு வந்திருக்காங்க. ஆண்களும் இருக்காங்க, பெண்களும் இருக்காங்க. நீங்கள் எண்ணிக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்கள் தான் அதிகமாக ரட்சிக்கப்பட்டு அவங்க குடும்பத்தையே ரட்சிப்புக்குள்ளே நடத்தியிருக்காங்க ஆண்களை விட. இதை ஏன் சொல்கிறேன்னா, கர்த்தரால் வந்து ஒரு பெண்ணுக்கிட்ட அவரோட திட்டத்தையும் கர்த்தரால் வந்து ஒரு பெண்ணை வந்து கருவியாக பயன்படுத்துறது சுலபம். அதுவும் இல்லாமல் கர்த்தர் முன்னுரிமை கொடுக்கறதும் பெண் மட்டும்தான். ஆமேன். ரெண்டாவது நான் வந்து உங்ககிட்ட என்ன சொன்னேன், நான் கர்த்தர் வந்து அவருக்கு ஒரு பெரிய திட்டத்தை வந்து இந்த உலகத்தில் நிறைவேற்றணும்னா கர்த்தர் வந்து ஒரு கருவியாக பெண்ணை தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். நான் இன்னொரு முக்கியமான ரகசியம் சொல்கிறேன். கர்த்தர் வந்து அவரோட திட்டத்துக்கு முன்னுரிமை கருவியாக யூஸ் பண்ணுறது, பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறது மட்டும் கிடையாது, கர்த்தர் தன்னோட திட்டத்தை முதல்ல வெளிப்படுத்துறதும் பெண் மட்டும்தான். நான் இப்படி சொல்கிறனால உங்களுக்கே யோசனையாக இருக்கும், எப்படி சிஸ்டர் நீங்கள் சொல்லுவீங்க? ஏன்னா வந்து நம்ம பழைய ஏற்பாடில் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபெலாம் நாங்கள் பார்த்துருக்கோம், சீஷர்களை பார்த்துருக்கோம், எல்லாருமே ஆண்கள் தான். பவுல் இருக்கார், அதிகமாக புஸ்தகம் எழுதின பவுல் இருக்கார். அதாவது பைபிள் நிறைய ஆண்கள் தான் இருக்காங்க. எங்கே வந்து கர்த்தர் வந்து பெண்கள் இது பண்ணார்? ஆபிரகாம் மனைவிக்கா முதல்ல தோன்றாரு, இல்லை ஈசாக் மனைவிக்கு தோண்டி பேசினாரா? இல்லை, எந்த ஒரு ஆசீர்வாதங்களுமே வந்து கர்த்தர் வந்து ஆண்கள் மூலமாக தானே போனார். நீங்கள் எப்படி பெண்களுக்கு முதல்ல அவர் திட்டத்தை சொல்கிறீங்க, ஷேர் பண்ணிக்கிறேன், நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க. அதுக்காக நான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த உலகத்தில் நடந்த முக்கியமான விஷயங்களில் ஒன்றான கிறிஸ்துவோட பிறப்பை பற்றி நான் சொன்னேன், அவரோட இறப்பை பற்றியும் நான் சொல்ல போகிறேன். இப்போ அவரோட உயிர்ப்பை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் வசனம் படுத்திங்கன்னா யோவான் 20:11-28, அதாவது வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். இது ஒரு பெரிய பேசேஜ். இங்கே வந்து மகதலேனால் மரியாள்னு ஒருத்தங்க இருக்காங்க. இது ஒரு ஆண்டி கூட சொன்னாங்க, கர்த்தர் உயிர் தெழுந்தப்போ முதல்ல பார்த்தது பெண் தான். இந்த கதையை வந்து நான் உங்களுக்கு ஒரு சுருக்கமாக சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும் அந்த இடத்துல எத்தனை பேர் இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் வந்து மரியாதை எப்படி வந்து மரியாதை தேர்ந்தெடுத்தாருன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது வந்து என்னென்னா, கர்த்தர் உயிர் தெழுந்தப்போ கல்லறை வந்து திறந்திருந்தது. அதாவது எப்படி சொன்னால், சீஷர்கள் அவர் கூட இருந்த எல்லாருக்குமே கர்த்தர் இந்த மாதிரி 3ஆவது நாள் உயிர் தெழுதுவார்னு தெரியும். ஆனால் அவங்களுக்கு உண்டான ஞானமோ அறிவோ அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு இல்லை, அவங்களுக்கு தெரியவும் இல்லை. அப்போ வந்து எப்போது போல் என்ன பண்ணாங்க, மகதலேனா மரியாள் காலையில் 3ஆவது நாள் போய் இறந்த சொடலுக்கு வந்து எண்ணெய் தடவுறது, கட்டு போடுறது, இந்த மாதிரி வந்து கட்டில் இருக்கிற துணி மாற்றுறது, இந்த மாதிரி செய்யணும்னு சொல்லிட்டு தான் அவர் கல்லறைக்கு போய் பார்க்குறாங்க. கல்லறைக்கு அதிகாலையில் போய் பார்த்தா அவங்களுக்கு ஒரே ஷாக்கு. ஏன்னா கல்லறைக்குள்ளே இயேசு இல்லை, சடலம் இல்லை. அவங்களுக்கு ஒரே பதற்றம், ஒரே பயம். ஓடி போய் சீஷர்கள்ட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவோட சடலத்தை காணோம், யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ சீஷர்களில் நமக்கே தெரியும், பேதுரு, யோவான். அதாவது வந்து இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தப்போ சீஷர்கள் யார் 2 பேரும் ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா இவங்க தான். நான் தான் வந்து இயேசு கிறிஸ்துவை ரொம்ப நேசிக்கிறேன், இயேசு கிறிஸ்து என்ன தான் ரொம்ப நேசிக்கிறாருன்னு இந்த 2 ஆண்களும் அவ்வளோ பற்றா கடவுள் மேலே அவ்வளோ சண்டை போட்டுக்கிட்டவங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, மகதலேனா மரியாள் ஓவர்டேக் பண்ணி ஓடி கல்லறைக்கு போய் பார்க்குறாங்க. அங்கே போய் பார்த்தா ஒரே ஷாக்கு, ஏன்னா அங்கே இயேசு கிறிஸ்து இல்லை, சரி உடல் இல்லை. இந்த மாதிரி பார்த்தப்போ அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, அவங்களுக்கும் ஒரே குழப்பம், அவங்களுக்கும் ஒரே பதற்றம், யோசிச்சுக்கிட்டே திருப்பி போயிட்டாங்க. ஆனால் மகதலேனா மரியாள் அங்கே நின்று அழுகுறாங்க. என்ன பண்ணுறது,
ஒரு அன்பின் நிமித்தம் எப்படி சடலை எங்கே போயிடுச்சுன்னு ஒரே அழுதுட்டு இருக்கும்போது உள்ளேருந்து 2 தேவதூதன் மரியாளை பார்த்து சொல்கிறாங்க, ஏன் பெண்ணே நீ எதுக்கு அழுவுற அப்படின்னு. அப்போ மரியாள் சொல்கிறாங்க, நான் எங்கள் சடலை இங்கே இருந்தது, என்னோடய ஆண்டவரோட சடலை இங்கே இருந்தது, அதை காணோம், யார் எடுத்துகிட்டு போனாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. அப்போ பின்னாடி இருந்து ஒரு குரல் கேட்குது, ஏன் பெண்ணை நீ ஏன் அழுகிற? திரும்பி பார்த்தா ஏசு கிறிஸ்து. அதாவது இந்த பெண்ணுக்கு வந்து அது ஏசு கிறிஸ்து தானே தான் ஆண்டவர்னா தெரியல. ஏன்னா அவர் உயிர் தெழுந்திருக்காரு, அவரோட முகவானை அவங்களோட இது எதுவுமே அவங்களுக்கு அடையாளம் தெரியல. அப்போ அந்த பொண்ணு அதே தான் சொல்கிறா. என்ன நினச்சிக்கிட்டானா அவர் வந்து தோட்டத்தை வேலை செய்கிறவருன்னு சொல்கிறான். நீங்களாவது என்னோட ஆண்டவரை பார்த்தீங்களா? அவரை வந்து யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க, எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போயிருந்தா என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறா, அழுதுகிட்டே கேட்குறா. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுவார், மரியாள் அப்படின்னு அவர் ஒரு பேரை தான் சொல்லுவார். அவளுக்கு அவர் உச்சரித்ததை வச்சே மரியாள் கண்டுபிடிச்சிட்டு அது வந்து தன்னோட ஆண்டவர்னு. அப்போ ஒரே அழுக. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, ஏன் மரியாள், ஏன் என்னை பிடிச்சி நீ அழுவுற? நான் வந்து என் பிதா கிட்ட நான் போகணும், நான் போயிட்டு வருவேன். நீ என்ன பண்ணு, போய் உன் எல்லா சகோதரர்கள்ட்ட சொல்லு, நான் இந்த மாதிரி பிதா கிட்ட போகிறேன். அதாவது உன்னோட பிதா என்னோட பிதா, உன்னோட தேவன் என்னோட தேவன், நான் அவரை பார்க்க போகிறேன், போயிட்டு நான் வருவேன், நீ போய் அதை அவங்கள்ட்ட சொல்லு, அதாவது போய் அவங்கள்ட்ட சுவிசேஷம் சொல்லுன்னு சொன்னான். இங்கே 3 முக்கியமான விஷயங்களை நீங்கள் பார்க்கணும். முதல்ல ஓடினது கல்லறையை போய் பார்த்தது யார்? 2 ஆண்கள் 1 பெண்கள். அதாவது இந்த 2 சீஷர்கள் தான் எப்பொழுதுமே நமக்கு தெரிஞ்ச பழக்கமான சீஷர்கள். ஆனால் கடவுள் தென்பட்டது யார்? ஒரு பெண்ணுக்கிட்ட, மரியாள் கிட்ட தான் தென்பட்டார். ஆமேன். கர்த்தர் வந்து ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்காருன்னா முதல்ல அதை வெளிப்படுத்துறது ஒரு பெண்ணுக்கிட்ட தான். ஏன்னா கர்த்தர் வந்து பெண்களை வந்து ரொம்ப முக்கியப்படுத்துறாரு, கர்த்தர் வந்து முன்னுரிமை கொடுக்குறாரு. ஆமேன். இது மட்டும் இல்லை, அந்த மரியாள் வந்து போய் கர்த்தர் சொன்னதை போய் சீஷர்கள்ட்ட சொல்லுவா, 3ஆவதாக போய் சொல்லுவா, அந்த மாதிரி ஆண்டவர் பார்த்தேன், அவர் போயிருக்காரு, வருவார். அப்போ சீஷர்கள் ஆன ஆண்கள் ஒருத்தர் கூட நம்ப மாட்டாங்க. இவங்க என்ன பேசுகிறாங்க, ஏதோ புலம்புறாங்க அப்படி. தோமா மாதிரி இருக்கவங்கெல்லாம் வந்து இல்லை, நான் கை விட்டு பார்த்தா தான் நம்புவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இல்லாமல் இன்னும் 2 ஆண்கள் வந்து எஸ்லேமுக்கு நடந்து போயிட்டுருப்பாங்க, பேசிக்கிட்டே இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசிக்கிட்டே நடந்து போயிட்டுருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து கூட தான் வராரு, ஆனாலும் வந்து அவங்களுக்கு அது இயேசு கிறிஸ்துவனே தெரியாது. அதாவது கர்த்தர் வந்து இருந்தாலும் அவங்களுக்கு கண் தென்படலை, கர்த்தர் வெளிப்படுத்தவும் இல்லை. ஆனால் கர்த்தர் தானாக வெளிப்படுத்துறது, அவர் 3ஆவது நாள் உயிர் தெழுந்துட்டேன் நீ போய் உலகத்துக்கு சொல்லுன்னு வெளிப்படுத்தினதுக்கு பெண்கள் மட்டும்தான். ஆமேன். இதே ஒரு மிகப்பெரிய திட்டம். அந்த திட்டத்தில் வந்து கர்த்தர் வந்து பெண்களை முன்னுரிமைப்படுத்தினார். அடுத்ததாக வந்து நம்ம என்ன சொல்லணும்னா, இதை வந்து நான் முக்கியமாக சொல்லுவேன், இது வந்து 3ஆவது உதாரணம்னு சொல்லலாம், இது ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லலாம். அதாவது சமாரியா பெண். நீங்கள் போய் யோவான் வசனம் 4வது அதிகாரம் 5-30 இதை நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சுக்கலாம், ஏன்னா இது ஒரு பெரிய பேசேஜ். இதில் வந்து ஒரு சமாரியா பெண்ணை பற்றி வசனம் பைபிளில் வந்து சொல்லியிருக்கு. இந்த சமாரியா பெண் யாருன்னா, அவங்க ஒரு மிகப்பெரிய பாவி, விபச்சாரத்துக்குள்ளே இருந்தவங்க. இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, இவங்க ஊரில் தான் இருந்தாங்க. பட் இயேசு கிறிஸ்து வந்து வசனம் சொல்லு சமாரியா வழியாக போகிறது நிமித்தம் சமாரியாவுக்கு போனார் அப்படின்னு. அதாவது அப்படின்னா என்னென்னா, நம்ம எப்படி சொல்லலாம்னா, நம்ம ஈரோடுலேருந்து கோயம்புத்தூர் போகிறக்கு பைபாஸ் ரைடர் தான் நமக்கு ஃபாஸ்ட்டு. ஆனால் வந்து திருப்பூர் வழியாக திருப்பூர் போய் திருப்பூர்லேருந்து கோயம்புத்தூர் போகிறது என்னது, சுத்து. பட் ஆனால் இங்கே வந்து கர்த்தர் தேர்ந்தெடுத்த வழி வந்து திருப்பூர் மாதிரியான சமாரியா ஊருக்கு போய் அங்கிருந்து கோயம்புத்தூர் போகிற மாதிரி எருசலேம் போற வேண்டிய ஊராக இருந்தது. அதாவது இன்னொன்று சொல்லலாம், அந்த காலத்தில் யூதர்கள் வந்து சமாரியா வழியாக போக மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து சமாரியாவில் இருக்கிற மக்கள் வந்து இஸ்ரவேலர் கிடையாது, அவங்க வந்து அந்நிய தேவனை கும்பிடுறாங்க, அவங்கெல்லாம் மிக பாவி, அவங்களாம் ஒரு தீண்டத்தக்காதவங்கிற மாதிரி தான் அவங்க வச்சுருந்தாங்க. ஆனால் யாருமே வந்து அந்த வழியில் போக மாட்டாங்க, அவங்க வந்து சுற்றி தான் போகணும்னு நினைப்பாங்க. வழி சுற்றி போனாலும் பரவாயில்ல, ஆனால் சமாரியா வழியாக போக மாட்டேங்கிறத அவங்க முடியும். ஆனால் இங்கே வந்து இயேசு கிறிஸ்து வந்து சமாரியாவுக்கு போயே ஆகணும் தான் சமாரியாவுக்கு போனார். அங்கே வந்து அதாவது வந்து கிணறு கிட்ட நின்று உட்காந்துருக்காரு. அவருக்கு இது வந்து ஒரு மத்தியானம் வெயிலில் தாகத்தில் உட்காந்துருக்காரு. அப்படி அவர் உட்காந்துக்கிட்டு இருந்தப்போ அவர் யாருக்கா உண்மையாலுமே அந்த நேரத்தில் வெயிட் பண்ணால் சமாரியா பெண்ணுக்காக தான். ஏன் நான் சொல்கிறேன்னா, சமாரியா பெண் வந்து யாருமே இல்லாத நேரமாக பார்த்து தான் தண்ணி இறைக்க வருவான். நீங்களே யோசிச்சு பாருங்கள், தண்ணி இறைக்கிறது காலையில் பண்ணுவோமா, இல்லை மொட்டை மதியான வெயிலில் போய் யாராவது பண்ணுவோமா?
நம்ம யாருமே மொட்டை மதியானம் பண்ண மாட்டோம், ஏன்னா வெயில் வந்து சுட்டு இருக்கும், ஒன்றா காலையில் இல்லைன்னா சாயங்காலம். ஆனால் சமாரியா பெண் தேர்ந்தெடுத்தது வந்து மொட்டை மதியம், ஏன்னா அப்போ தான் வந்து ஆட்கள் இருக்க மாட்டாங்க, தண்ணி இறைக்கிறதுக்கு கூட்டம் இருக்காது, யாரும் தன்னை வந்து தப்பாக பேசியோ யாரோ பின்னாடி பேசியோ அசிங்கப்படுத்துகிற மாதிரி யாரும் பேசுகிறதுக்கு இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன் தனிமையாக இருக்கிறது வந்து அவங்களுக்கு நல்லதாக நினச்சதுனால அந்த நேரத்தில் போய் தண்ணியை இறைச்சிட்டு இருப்பாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து வந்து சமாரியா பெண்ணுக்கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. சமாரியா பெண்கிட்ட கேட்குறாரு, எனக்கு தாகமாக இருக்குது, தண்ணி கொடுன்னு. அப்போ சமாரியா பெண் சொல்லுவா, பார்த்துட்டு நீங்கள் இஸ்ரவேலர் தானே, இஸ்ரவேலர் வந்து சமாரியா அவங்கள்ட்ட எல்லாம் தண்ணி வாங்கி குடிக்க மாட்டாங்க, இது வந்து மிகப்பெரிய பாவம் மாதிரி. அந்த மாதிரி சமாரி பண்ணும்போது கர்த்தர் வந்து ஜீவ தண்ணீர் பற்றி பேசுவார், ஜீவ ஊற்றை பற்றி பேசுவார். அதுக்கப்புறம் வந்து அதாவது சுவிசேஷம் சொல்லிகிட்டு இருப்பார் சமாரியா பெண்கிட்ட. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்லுவார், ஒரு காலம் வரும், அதாவது எல்லாருமே வந்து இஸ்ரவேலில் தான் ஜெபிக்கணும்னு கிடையாது, எல்லாரும் அவங்க இடத்துலேருந்து ஜெபிப்பாங்க. இந்த மாதிரி சபையை பற்றி அவர் வந்து அப்போயே வந்து சபை அவரோட உயிர் தெழுந்ததுக்கப்புறம் என்ன நடக்க போதோ அதை பற்றி வந்து சமாரியா பெண்கிட்ட அவர் சொல்லிகிட்டு இருப்பார். அப்போ சமாரியா பெண் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு தெரியும் நீங்கள் சொல்கிறது, அதாவது எங்கிட்ட தெரியும் மேசியான்னு ஒருத்தர் இந்த உலகத்துக்கு வருவார், அவர் வந்தார்னா நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியும்னு அது சமாரியா பெண் சொல்லுவாள். அப்போ இயேசு கிறிஸ்து சொல்லுவார், நான் தான் அந்த மேசியான். இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து அவர் இது வரைக்கும் அவர் கூட இந்த 12 சீஷர்களான ஆண்கள்கிட்ட அவர் வெளிப்படுத்தியிருக்க மாட்டார். வெளிப்படையாக தான் அந்த மேசியான்னு அவர் முதல்ல வெளிப்படுத்தினதும் ஒரு பெண் தான். ஆமேன். அது மட்டும் இல்லை, அந்த பெண் என்ன பண்ணுவானா, அவங்க ஊருக்கு போய் எல்லாத்தையும் போய் என்னை பற்றி ஒருத்தர் பேசுகிறாரு, இவர் தான் மேசியாவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த ஊரையே வந்து ரட்சிப்புக்குள்ள நடத்தி எல்லாத்தையும் வந்து இயேசு கிறிஸ்துவிட்ட கூட்டிகிட்டு வந்துடுவோம். இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, கடவுளோட திட்டத்தில் வந்து நீங்களும் நானும் அவரோட பயன்படுத்துறதுக்கு பாத்திரமாக இருக்கிறதுக்கு அவர் சூஸ் பண்ணுறதுக்கு முதல் இடம், அதாவது அவருக்கு ஏதாவது ஒன்று இந்த உலகத்தில் மாற்றம் கொண்டு வரணும், ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு மாற்றம் கொண்டு வரணும், ஒரு சொசைட்டிக்குள்ளே ஒரு நல்லது நடக்கணும்னா கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறதும் பெண்ணு தான். அவர் திட்டத்தை முதல்ல சொல்கிறதும் பெண் தான். ஆமேன். அவர் வந்து மேசியான்னு அவர் வெளிப்படுத்தினது முதலையும் ஒரு பெண் தான். அவர் வந்து உயிர் தெழுந்ததும் முதல் தடவை காட்டினதும் அவர் பெண் தான். அவர் இந்த உலகத்துக்கு பிறக்க போகிறதுன்னு சொன்னதும் ஒரு பெண் தான். அதனால பெண்களான நீங்கள் கர்த்தர் வந்து உங்களையும் என்னையும் முன்னுரிமைப்படுத்துகிறாரு, நமக்கான முதன்மையை கொடுக்குறாரு. நம்ம யோசிக்கலாம், இவ்வளோ பெரிய விஷயம், இவ்வளோ பெரிய கடவுளோட திட்டத்தில் நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஒரு பெண்ணாக வந்து நான் என்ன பண்ணிட்டேன்? அதாவது வந்து நான் என்னை யோசித்து பார்த்தா நான் ஒன்றுமே பண்ணல, ஜஸ்ட் நான் ஒரு பெண்ணாக பிறந்ததுனால நான் என்ன நல்லது பண்ணிட்டேன்? இவ்வளோ பெரிய கடவுள் வந்து என்னை போய் ஒரு ஆளாக முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ரொம்ப நாளாக ஏன் கேள்வி இருந்தது. அப்போ தான் எனக்கு வந்து பல காரணங்கள் இருக்குது. இன்றைக்கி நான் எனக்கு அறிஞ்ச நிறையா காரியங்களில் இன்றைக்கி 2 காரணங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது கர்த்தர் ஏன் வந்து அவ்வளோ பெரிய மிக திட்டத்தில் நம்மளை ஒரு ஆளாக தேர்ந்தெடுக்கிறதுக்கும் நம்மக்கிட்ட ஏன் முதல்ல சொல்கிறதுக்கும் காரணம் நிறையா இருக்குது. இன்றைக்கி நம்ம முதல் காரணத்தை பார்க்கலாம். வசனம் வந்து லூக்கா 7:36 50வது வசனம். இப்போ வந்து நான் வாசிக்க வேண்டிய வசனம் லூக்கா 7:44 46 வரைக்கும். ஸ்திரீயினிடத்தில் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவனை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது கூட பந்தியிருந்தவர்கள் பாவங்களை மன்னிக்க இவர் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். இங்கே வசனத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா இங்கே என்ன நடந்திருக்குன்னா, இயேசு கிறிஸ்து வந்து சகரியா வீட்டுக்கு வந்திருப்பார். இங்கே நடந்த கதையை சொல்கிறேன் உங்களுக்கு. சகரியா வீட்டுக்கு வந்துட்டு அவர் உட்காந்துருப்பார். அப்போ வந்து மிகுந்த பாவமுள்ள ஸ்திரீ அப்படி தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. இவங்களும் ஒரு
ஒரு விபச்சார தொழிலில் இருந்தவங்க, மிகவும் பாவம் செஞ்சுட்டு அவங்க இயேசு கிறிஸ்துக்கிட்ட மன்னிப்பு கேட்கறக்காக தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்ககிட்ட இருந்த விலை மதிப்பு அதை அதிகமாக அவங்க என்ன தொழில் செஞ்சுருப்பாங்கன்னு நமக்கு தெரியுது, வசனம் சொல் பைபிள் சொல். அதில் அவங்க சம்பாரிச்ச காசு தான். அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அதில் வந்து மிகப்பெரிய எண்ணெய், தைலம், பர்ஃப்யூம்னு சொல்லுவாங்கள்ல, வாசனை உள்ள எண்ணெயை எடுத்துகிட்டு வந்து இயேசு கிறிஸ்து தலையில் ஊற்றி அவருக்கு இது வர்ஷிப் பண்ணுறாங்க. காலில் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அழுது அந்த தண்ணீரில் அவருக்கு இயேசு கிறிஸ்துவ பாதத்தை கழுவி அவங்க முடியால் அதை தொடச்சி காலில் வந்து இடவிடாமல் முத்தம் கொடுத்துட்ருப்பாங்க. இதை அவர் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கேருந்து சீஷர்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன இவங்க விலை மதிப்புள்ளாத பொருளை போய் இப்படி வந்து வீணாக்குறாங்களே, இதை என்ன பண்ணியிருக்கலாம், இதை வந்து விற்று ஏழை மக்களுக்கு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு அவங்க வந்து சொல்லுவாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து அதை அறிஞ்சிக்கிட்டு என்ன சொல்லுவார்னா, ஏழை மக்கள் எப்போதுமே உங்கள் கூட இருக்கிறாங்க தானே, ஆனால் நான் இப்போ தானே உங்கள் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். சொல்லிவிட்டு இந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து இந்த வீட்டுக்கு வந்தேன், யாருமே என் தலைக்கு எண்ணெய் வைக்கலை, யாருமே என் காலை கழுவருக்கு தண்ணி கொடுக்கல, யாருமே எனக்கு முத்தம் கொடுக்கலன்னு சொல்லுவார். ஆனால் இயேசு கிறிஸ்து அதெல்லாம் எதிர்பார்த்துருக்காரு. அதனால தான் சொல்கிறாரு, யாருமே எனக்கு அதை செய்யலைன்னு. ஆனால் அவர் என்ன வேணும்னு அறிஞ்சிக்கிட்டது ஒரு பெண் தான். தேவன் என்ன எதிர்பார்க்குறாரு, தேவன் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு, அவர் என்ன அவருக்கும் தேவை இந்த உலகத்தில் இருந்தப்போ இருந்தது, அதை அறிஞ்சிக்கிட்டது ஒரு பெண் தான். ஆமேன். அதாவது தேவன் எதிர்பார்க்குறத இந்த உலகத்தில் வந்து நடப்பிக்க முடியும்னா அது ஒரு பெண் தான். ஆமேன். இதை வந்து நம்ம இப்படியும் சொல்லலாம். ஒரு வீட்டில் வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு தாய் சொல்கிறேன், அவங்களுக்கு வந்து இந்த குழந்தை பிறந்திருக்கும். அந்த குழந்தை வந்து பால் பசிக்குதுனாலும் அழுக தான் செய்யும், டாய்லெட் போயிட்டேன் ட்ரெஸ்ஸை மாற்றுங்கனாலும் அழுக தான் செய்யும், உடம்பு கஷ்டமாக இருந்தாலும் அழுக தான் செய்யும், எல்லாத்துக்குமே அது சும்மா அழுதுகிட்டே தான் இருக்கும். ஆனால் அந்த தாய்க்கு தெரியும் அந்த குழந்தை எதனால் அழுகுதுன்னு. பசிக்கு அழுகுதா, தண்ணிக்கு அழுகுதா, அதோட பாத்ரூம் போயிட்டு ட்ரெஸ் மாத்திரக்கு அழுகுதா, இல்லை ஏதாவது உடம்பு முடியலன்னு அழுகுதாங்கிறது அந்த தாய் வந்து அந்த குழந்தை பேசாமலே அறிஞ்சுக்குவாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு வீட்டில் இருக்கிற மனைவி வந்து அவங்க கணவருக்கு என்ன வேணுங்கிறதையும் அறிஞ்சு புரிஞ்சு கணவர் கேட்காமலே செய்வாங்க. இன்னொன்று சொல்ல போனால், அந்த காலத்துலலாம் வந்து ஒரு வீட்டில் வந்து 12 குழந்தைங்க இருப்பாங்க. 12 குழந்தைங்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த தாய்க்கு வந்து 12 பேர்த்துக்கும் என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, என்ன வேணுங்கிறத அறிஞ்சு அவங்களே செய்வாங்க. அப்படிப்பட்டவங்க தான் பெண். அதாவது எப்படி சொல்லலாம்னா, கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறாரு, கர்த்தர் என்ன நினைக்கிறாருங்கிறத புரிஞ்சுக்கிறதும் ஒரு பெண் தான். இந்த உலகத்தில் மனிதர்கள் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க, என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம கொடுத்து அவங்க தேவைகளை இது பண்ண முடியும் ஒரு பெண் தான். அதனால் அவங்க வந்து ரெண்டு பேருக்குமே ஒரு பாலமாக செயல்படுறாங்க. அதனால தான் கர்த்தர் அவரோட திட்டத்தையும், கர்த்தர் வந்து அவரோட இந்த உலகத்தில் ஒரு கொண்டு வர விஷயங்களில் வந்து அவர் முன்னுரிமை கொடுக்கறது பெண் தான். ஏன்னா பெண் கர்த்தர் என்ன எதிர்பார்க்குறாங்கிறத அறிஞ்சிருக்கிறா. பெண்ணால் வந்து இந்த உலகத்தில் யாருக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கணுங்கிறத நல்லா அறிஞ்சிருக்காங்க. ஆமேன். இதனால தான் கர்த்தர் வந்து பெண்களை வந்து முன்னுரிமைப்படுத்துகிறாரு, பெண்ணை பயன்படுத்துகிறாரு, பெண்கள்கிட்ட தான் திட்டத்தை முதல்ல சொல்கிறாரு. ஆமேன். அடுத்தது நம்ம என்ன சொல்லணும்னா, ஏன் வந்து 2வது காரணம் உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு சொன்னேன். ஏன் கர்த்தர் வந்து பெண்களை தேர்ந்தெடுத்தார்? ஏன்னா பெண்கள் வந்து கிருபை பெற்றவர்கள். ஆமேன். அவங்க பிறந்தாலே கிருபை தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் இருக்கும்போது கர்த்தர் வந்து பெண்களை வந்து அதிகமாக கிருபை காட்டுறாரு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் உங்களுக்கு நிறைய உதாரணங்கள் நான் சொல்ல போகிறேன். ஆனால் இப்போ வந்து ஏன் கிருபைனா என்னன்னு சொல்லிட்டு சொன்னால் உங்களுக்கு இன்னும் புரியுமேங்கிறதுக்காக சொல்கிறேன். கிருபைனா என்ன? நம்ம சம்பாரித்து கடவுள்கிட்ட பெற்றதுக்கு பேர் கிருபை கிடையாது. நம்ம எதுவுமே செய்யாமல், நம்ம எதுவுமே பண்ணாமல், ஆனால் கர்த்தர் வந்து கருணையாக கொடுக்குற தயவுக்கு பேர் தான் கிருபை. அந்த கிருபை வந்து என்னென்னா, நம்மளுக்கு நார்மலாக இருக்கிற விஷயத்தை விட எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அதாவது நம்ம நார்மலாக ஒரு மனுஷனுக்கு நடக்கிறத விட அதிகமாக எக்ஸ்ட்ரா இருக்கும். நம்ம வந்து நிறையா உதாரணங்கள் பைபிளில் பார்த்துருக்கோம். அதாவது வந்து யோசேப்புக்கு கர்த்தர் தயவு பாராட்டினார், தானியலுக்கு தயவு பாராட்டினார். வசனத்தில் நம்ம படிச்சிருக்கோம். அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தயவு பாராட்டினப்போ அவங்களுக்கு வந்து ஒரு அசாதாரணமான விஷயங்கள் வந்து அவங்க வாழ்க்கையில் நடந்தது. கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினார், தானியலை வந்து சிங்கப்பேபிலேருந்து தூங்கினார். ஆனால் இவங்களெல்லாம் பார்த்தோம்னா, இவங்கெல்லாம் வந்து ஒரு இன்சிடெண்ட், அதாவது வந்து ஒரு சூழ்நிலைகளில் மட்டும்தான்
அவங்களோட கர்த்தர் வந்து கிருபையை காட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் பெண்களுக்கு அவங்க வாழ்க்கை பூராமே அந்த கிருபையால் தான் அவங்க வாழ்கிறாங்க. ஆமேன். அதாவது எப்படி சொல்லணும்னா, ஒரு வந்து பெண்களுக்கு நடந்த அநியாயம், பெண்களுக்கு ஒரு கஷ்டம், பெண்கள் அழுதாங்கனாவோ, பெண்கள் கஷ்டப்பட்டாலோ கர்த்தரே வந்து அதுக்கு அவரே நடுவில் நின்று அதுக்கு வந்து தீர்வை கண்டுபிடிக்கிறாரு. கர்த்தரே வந்து நியாயத்தை சம்பாதிக்கிறார். இப்படி சொல்லலாம், கர்த்தர் நியாயமானவர் இல்லைங்களா, நீதி உள்ளவர். ஒரு தப்பு செஞ்சால் ஒரு வந்தால் கர்த்தர் வந்து நியாயத்தை அவர் நின்று அவர் நியாயம் வாங்கி தருவார். ஆனால் அதுக்கு பெண்ணாக இருந்தால் கர்த்தர் வந்து எக்ஸ்ட்ராடினரி, அதாவது வந்து சும்மாலாம் இருக்க மாட்டேன், டைம் டிலே கிடையாது, உனக்கு நடக்கிறது நடக்கும் தான். இங்கே நான் உங்களுக்கு உதாரணங்கள் சொல்கிறேன். முதல்ல வந்து சாராளை பற்றி சொல்லலாம். அதாவது சாராள் நமக்கு வந்து ஆபிரகாம் பற்றி நிறையா தெரியும், ஆனால் வந்து இன்றைக்கி நான் வந்து சாராளை பற்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இங்கே வந்து சாராள் வந்து அழகாக இருந்தாங்க. அதனால் வந்து ஆபிரகாம் வந்து பயந்துட்டு என்ன சொல்லுவார்னா, சாராள்கிட்ட நீ என்ன பண்ணு, நம்ம எங்கே போனாலும் நீ என்னோட சகோதரின்னு சொல்லிவிடு, நான் வந்து உன்னோட சகோதரன்னு சொல்லிவிடு, அப்போ யாருமே என்னை வந்து உன் நிமித்தம் கொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவார். அதனால் வந்து சாராள் என்ன பண்ணார், தான் கணவர் என்ன கேட்டாரோ அதுக்காக இடம் குடிஞ்சு சொன்னாங்க. அப்படி ஒரு நாள் என்ன ஆகும்னா, அபிமெலேக்குன்ற ஒரு ராஜா வந்து சாராள் என்ன பண்ணிட்டாரு, தனக்குன்னு வந்து எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டு கேட்டோன்னே ஆபிரகாமும் சொல்லிடுவார், இதை சகோதரி தான் எடுத்துக்கணும். சாராளும் ஆமாம் இவரோட சகோதரர் தான் சொல்லி சொல்லிடுவாங்க. அதனால் அபிமெலேக்கு வந்து சாராளை அவரோட அரண்மனை கூட்டிகிட்டு போயிடுவார். இங்கே வந்து நம்ம யோசிச்சு பார்த்தா சாராளுக்கு நடந்தது ஒரு நியாயமே கிடையாது. ஏன்னா சாராள் வந்து தான் கணவர் உயிர் காப்பாற்றப்படணும்னு தான் விருப்ப நேசம் எதுவுமே அவள் சொல்லலை, அவனால் கட்டுப்படுத்தலை. அவர் கணவர் உயிரோடு இருந்தால் போதுங்கிறதுக்காக தன்னை தியாகம் பண்ணிட்டார். இது வந்து எந்த விதத்துலேயுமே நியாயம் கிடையாது. நீங்கள் வசனத்தை பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 20:1-18 நடக்கும். பட் கடைசி வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்லுவார், சாராளை நிமித்தம் அபிமெலேக்கின் அந்த அவரோட ஹோல் கிங்டம், அவர் ராஜ்யத்தில் இருக்கிற எல்லா பெண்களோட கற்பத்தையும் கர்த்தர் அடைச்சிருப்பார். ஆமேன். ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர் தான், ஆனால் கடவுள் ஆபிரகாம் நிமித்தமாக அந்த சாராளுக்கு வந்து இது கொடுக்கல, சாராளை நிமித்தம் தான் சாராளுக்கு கொடுத்தார். ஆமேன். கர்த்தர் வந்து பெண்களுக்கு ஏதாவது ஒரு அநியாயம், பெண்களுக்கு வந்து சரிசமமாக ஏதாவது இது பண்ணலைன்னா கர்த்தரே நடுவில் வராரு. கர்த்தரே வந்து கிருபை பெற்றதுனால தான் கர்த்தரே செய்கிறார். ஆமேன். ரெண்டாவது நான் யாரை சொல்லணும்னா, ஹாகார். அதாவது வந்து சாராளை பற்றி நம்ம சொல்லலாம், ஏன்னா சாராள் வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட பெண், ஆபிரகாமோட மனைவி. கர்த்தர் 2 பேரையும் ஆசீர்வதிச்சார். 2 பேருக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட பையனை ஈசாக்கு கொடுப்பேன்னு அவங்களுக்கு கொடுத்தது கர்த்தர் தான். ஆனால் இந்த ஹாகார் யாருன்னா, கடவுளோட திட்டத்திலே இல்லாத ஒரு பெண். அவங்க இருக்கிறதே வந்து இந்த ஒரு சுமை தான், அப்படி தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அவங்க வந்து கடவுளோட திட்டம் இப்படி போகுதுன்னா, அவங்க வந்து ஒரு மனுஷனாக ஆபிரகாமும் சாராலும் வந்து ஒரு மனுஷனாக அவங்க பண்ண முயற்சியால் ஆபிரகாமுக்கு பட்ட குழந்தை. அவருங்க வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவங்க கிடையாது, அவங்க யூதரும் கிடையாது, அவங்கள வந்து கர்த்தர் தேர்ந்தெடுக்கவும் கிடையாது. ஸோ அவங்க என்ன ஆகும், அவங்க குழந்தை இஸ்மவேல் பிறந்தப்போ என்ன சொல்லிடுவாங்கன்னா, கர்த்தரும் சொல்லுவார், சாராலும் சொல்லுவாங்க ஆபிரகாம் கிட்ட, இஸ்மவேலும் ஈசாக்கும் ஒன்றா வளர்றது சரி கிடையாது, ஏன்னா இவர் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவங்க கிடையாது, ஹாகாரை அனுப்பிடு அப்படின்னு ஆபிரகாம் கிட்ட சொல்லுவார். அதனால் ஆபிரகாம் வந்து கஷ்டப்பட்டு தான் ஹாகாரை அனுப்புவார். நம்ம யோசிச்சு பார்த்தா ஹாகாருக்கு நடக்கிறதும் நியாயம் இல்லை தானே. தன்னோட எஜமானி வந்து தன்னோட இவர்கிட்ட சொன்னதுனால அவங்க எஜமானி கொடுத்த ஆர்டர்ஸை ஃபில் பண்ணாங்க, தன்னோட எஜமானன் சொன்னதை செஞ்சாங்க, குழந்தை கொடுத்தாங்க. ஆனால் குழந்தை கொடுத்ததுக்கும் ஒரு நன்றியும் இல்லாமல் என்னை வந்து இப்படி அனுப்புகிறாங்கன்னு கண்டிப்பாக ஹாகார் நினச்சிருப்பாங்கல்ல, ஏன்னா அவங்களுக்கு நடக்கிறது நியாயம் இல்லை. ஆனால் அவங்க வந்து அந்த பாலைவனத்தில் இருக்கும்போது அவங்க எடுத்துகிட்டு வந்த தண்ணி இதெல்லாம் காலியாக வரும். அப்போ வந்து அழுவாங்க, ஏன்னா அவங்க பையன் வந்து தண்ணி தாகத்தினால செத்து போயிடுற நிலைமையில் இருக்கும்போது அப்படி அழுவாங்க. அப்போ கர்த்தர் வந்து ஹாகாரை பார்த்து சொல்லுவார், நான் உன்னை பார்த்துட்டேன், உன் மகனுக்கு உண்டான தண்ணி வந்து அங்கே இருக்குது, அவனுக்கு கொடு அப்படின்னு சொல்லுவார். இங்கே வந்து இது கொடுத்தது கிருபை தான் இல்லைங்களா, கர்த்தர் வந்து ஹாகார் கிருபை கொடுத்தார். ஆனால் எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணாருன்னா, ஹாகார்கிட்ட சொல்கிறாரு, உன் குழந்தையும் பெரிய ஜாதி ஆகும்னு சொல்கிறாரு. ஏன்னா இஸ்மவேல் எந்த விதத்துலையுமே ஆசீர்வதிக்கப்பட்டவங்க கிடையாது. ஆனால் ஹாகாருக்கு நடந்த அநியாய நிமித்தம், ஹாகார் அழுகை நிமித்தம் கர்த்தர் வந்து அவங்களுக்கு ஒரு கிருபை பாராட்டினார். ஆமேன். இங்கே நம்ம யோசிச்சு பார்த்தா கர்த்தர் வந்து எக்ஸ்ட்ராவாக தான் பெண்களுக்கு இறங்கி செய்கார். ஆகார் வந்து ஆசீர்வதிக்க பெண்ணும் கிடையாது, ஆகார் வந்து
வழிபட்ட கடவுளும் இயேசு கிறிஸ்து கிடையாது, அது தேவன் கிடையாது. ஆனால் கர்த்தர் அவளுக்கே இறங்கினார். ஆமேன். மூணாவது வந்து லேயாள். இவங்களை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். என் மனசு வந்து இவங்களை நினச்சாவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நான் வேதாகமத்தில் பல பேர் படிச்சிருக்கேன், பட் இவங்க வாழ்க்கை தான் என்னை வந்து மனசை உடைய வச்ச வாழ்க்கை. ஏன்னா அவங்க கல்யாணம் பண்ணும்போதே அவங்களுக்கு தெரியும் தான் கணவர் யாக்கோபா அவங்கள நேசிச்செல்லாம் கல்யாணம் பண்ணல, அவங்க கூட இருந்த சகோதரி ஏச்சலை தான் நேசிக்கிறாங்கன்னு லேயாளுக்கு நல்லாவே தெரியும். அவங்க குடும்பத்தில் சந்தோஷம் இருக்காதுன்னு தெரியும். நீங்கள் வந்து அவங்க குழந்தைக்கு அவங்க பேர் வைக்கிறதெல்லாம் படிச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்க வந்து முதல் குழந்தை பிறகும்போது என்ன சொல்லுவாங்க, இப்போ என் கணவர் என்னை பார்ப்பாரு, இப்போ ரெண்டாவது குழந்தை பிறகும்போது இப்போ என் கணவர் என் கூட இருப்பார், இப்போ என் கணவருக்கு நான் வந்து சந்தோஷம் கொடுத்துருக்கேன், என்னை பார்ப்பார். அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, என் கணவர் என்னை நேசிக்காட்டி கூட பரவாயில்ல, நானும் அவரோட மனைவி தானே என்னை பார்க்கட்டுமே அப்படின்னு தான் லேயாள் வந்து யாக்கோபுக்கிட்ட எதிர்பார்த்தா. ஆனால் யாக்கோபு அதை பார்த்தாரா இல்லையான்னு தெரியல, பட் கர்த்தர் லேயாளை பார்த்தார். ஆமேன். நான் ஏன் சொல்கிறேன்னா, யாக்கோபுக்கு 12 குழந்தைகள் பிறந்தாங்க, ஆனால் கர்த்தர் தேர்ந்தெடுத்ததோ யூதாவை தான். யோசேப்பும் அதே வரிசையில் தான் வராரு. யோசேப்புனால தான் யாக்கோபுனோட குடும்பமே வந்து பாதுகாக்கப்பட்டது. யோசேப்புக்கு தான் கர்த்தர் வந்து விஷனை கொடுத்தாரு, அதாவது தரிசனம் கொடுத்தாரு. ஆனால் கர்த்தர் தேர்ந்தெடுத்ததோ லேயாளோட மகன் யூதா மட்டும்தான். அவர் வரிசையில் தான் தான் பிறக்கணும்னு நினச்சார். அது மட்டும் இல்லை, எக்ஸ்ட்ராவாக என்ன கொடுத்தாருன்னா, உன்னோட மகன் யூதா வம்சத்தில் தான் ராஜாக்களும் வருவாங்கங்கிற ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் லேயாளுக்கு தான் கொடுத்தார். ஆமேன். அடுத்ததான் நான் யார் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, உங்களுக்கு உதாரணமாக கார் சொன்னேன்னா பத்ஷேபாள். பத்ஷேபாள்னாவே நமக்கு முதல் தோன்றது என்ன, தாவீதின் பாவம். அதாவது தாவீதின் பாவம்னா நம்ம வந்து விபச்சாரம் தான் சொல்லணும், ஆனால் வந்து பேர் கொடுக்கறது யாரு, பத்ஷேபாளுக்கு. அதாவது நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, நீங்களே யோசிச்சு பாருங்கள், அந்த காலத்தில் வந்து ராஜாக்கள் இருந்தாங்க. ராஜாக்கள் சொல்கிறது மக்கள் வந்து சாதாரண மக்கள் செஞ்சு தான் ஆகணும். இப்போ ராஜாக்கள் என்ன சொல்கிறாரோ செய்யணும். நான் போய் ராஜா கிட்ட போய், இந்த காலத்தில் நம்ம வந்து ஜனநாயக நாட்டில் நம்ம உரிமை குறையில் இருக்கலாம், அந்த காலத்துலலாம் உரிமை குறையெல்லாம் நீங்கள் பேசுனீங்கன்னா உயிரோடையே இருக்க மாட்டாங்க. அப்படி அவங்க ராஜா வந்து யாரை நினைக்கிறாரோ அவங்கள கொல்லுவார், யாரை நினைக்கிறாரோ அவரை வச்சுக்குவார். அதனால் பத்ஷேபாளை தாவீது தனக்குன்னு எடுத்துக்கிட்டப்போ பத்ஷேபாள் சந்தோஷமாக இருந்தாங்களா இல்லையான்னு வசனம் சொல்லலை. ஆனால் அவர் கணவரை வந்து தாவீது கொண்டது வந்து பத்ஷேபாளுக்கு பெரிய இழப்பு தான். அதாவது அவங்க வாழ்க்கையில் அவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்க, அதாவது அவங்க வந்து ஒரு வாழ்க்கை அவங்க நினைப்பட்டு போயிட்டு இருந்தாங்க. தாவீதுன்னு ஒருத்தர் வந்தார், தன் கணவரையும் கொண்டுட்டார், அவருக்குன்னு அவர் எடுத்துக்கிட்டார். சரி, ராஜாவோட மனைவியாக சந்தோஷமாக வாழலான்னா கூட நாத்தான் வந்து தாவீதுக்கிட்ட என்ன சொன்னார், நீ வந்து உரியாவை கொண்டுட்ட, பத்ஷேபாளை உனக்குன்னு எடுத்துக்கிட்ட, நீ இதை மறைக்கணும்னு செஞ்சதுனால நான் உன்னை தண்டிக்கிறேன், பத்ஷேபாலேருந்து வர குழந்தை உன்னோடது இறந்துரும்னு கர்த்தர் வந்து நாத்தான் மூலமாக தாவீதை தண்டிச்சார். இங்கே யோசனை பார்த்தோம்னா தாவீதுக்கு வந்த தண்டனை வந்து பத்ஷேபாள் மேலேயும் விழுந்துருச்சு. இங்கே பத்ஷேபாள் வந்து என்ன தப்பு பண்ணாங்க, தாவீதை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதனால் பத்ஷேபாள்னால எதுவும் பேசவும் முடியல. 9 மாதம் குழந்தைய அவங்க சுமந்தாங்க. ஒரு 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 கர்ப்பமான பெண்களுக்கு தான் தெரியும் அந்த 9 மாதங்கிறது எவ்வளோ கஷ்டமான காலங்கள். அதாவது அவங்களால வாந்தி வரும், அவங்களால சாப்பிட முடியாது, அவங்க நினச்ச மாதிரி தூங்க முடியாது, எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு எல்லாமே நல்லா இருக்காது. அதாவது அவங்களோட அந்த 9 மாதம் காலங்களே வந்து அந்த ஒரு நாள் அவங்க அந்த குழந்தைய நேரில் பார்க்க போகிறோங்கிற நம்பிக்கையில் தான் 9 மாதத்தை கடத்துறாங்க. அப்படி தான் பத்ஷேபாளும் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்தப்போ இறந்துருச்சு. தாவீது எவ்வளோ மன கஷ்டப்பட்டு கடவுள்கிட்ட வேண்டுவாரோ, நீங்கள் வந்து என் குழந்தைக்கு வந்து மன்னிச்சு குழந்தைக்கு உயிர் கொடுங்கன்னு தாவீது எவ்வளோ கஷ்டப்பட்டு அழுதாரோ அதை விட 2 மடங்கு பத்ஷேபாள் கண்டிப்பாக அழுதுருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் வந்து பிரசவ வழியில் போயிட்டு வந்தவங்க. அவங்களுக்கு தான் குழந்தையோட இழப்பு என்னன்றது வழியிலையும் தெரியும், அந்த அன்புலையும் தெரியும். அப்படி இருக்கும்போது தாவீது மேலே வந்த ஒரு தண்டிப்பு வந்து பத்ஷேபாள் மேலே விழுந்துருச்சு. யோசிச்சு பார்த்தா இது வந்து நியாயமே கிடையாது. பத்ஷேபாள் ஆனால் தாவீதோட தண்டனையை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. கர்த்தர் வந்து தாவீதை மன்னிச்சார். அப்புறம் கர்த்தர் சாலமோனை கொடுத்தாரு. கர்த்தர் ஆனால் சாலமோனை வந்து தாவீதுக்கு வேறு எந்த மனைவிக்கும் கொடுத்துருக்கலாம், ஆனால் கர்த்தர் வந்து பத்ஷேபாளுக்கு தான் கொடுத்தாரு. பத்ஷேபாளோட இழப்பை கர்த்தர் பார்த்தாரு, பத்ஷேபாளுக்கு கிருபை பாராட்டினார். நீங்கள் வந்து மத்தேயு கர்த்தரோட இயேசு கிறிஸ்துவோட நீங்கள் இது ஜீனியாலஜி படிச்சிங்கன்னா அவரோட வரலாறு அன்னைக்கு கூட சொன்னாங்க. அதில் வந்து பத்ஷேபாள் பேர் மட்டும்தான் யூரியாவின் மனைவின்னு இருக்கும். பத்ஷேபாளுக்கு உண்டான மரியாதை அது. ஆமேன். தாவீது பண்ண தப்பை வந்து கர்த்தர் வந்து ஆனால் பத்ஷேபாளை அவர் தண்டிக்கலை, பத்ஷேபாளை மதித்தார். பத்ஷேபாளுக்கு உண்டான
கருணையும் பத்சேபாளுக்கு உண்டான உரிமையும் கொடுத்து உரியாவின் மனைவின்னு தான் கர்த்தர் வந்து அவரை பாராட்டுறார். தாவீதின் பாவம்னு சொல்லலை, உரியாவின் மனைவின்னு பத்சேபாள் சொன்ன. ஆமென். அதாவது இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம வாழ்க்கையில் வந்து சில விஷயங்கள் வந்து நமக்கு ஏன் நடக்குது, எதனால் நடக்குது, இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருப்போம். சில கஷ்டங்கள் வந்து தெரியாமல் நடக்கலாம், அதாவது வந்து பத்சேபாள் மாதிரி அவங்க வேற ஒருத்தங்க தப்புனால வந்து நம்ம கூட இருக்கனால நம்ம இது பண்ணலாம். கர்த்தர் ஆனால் எல்லாத்தையும் பார்க்குறாரு. ஒரு பெண்ணுக்கு வந்ததுன்னா கர்த்தர் வந்து எக்ஸ்ட்ராவாக தான் போய் கிருபை செய்வார். கர்த்தரால் ஒரு பெண்ணோட அழுகையோ பெண்ணோட வலியையோ கர்த்தரால் தாங்க முடியாது. ஏன்னா கர்த்தரோட குணாதிசயங்களில் பாதி இருக்கிறது பெண் தான். எல்ஷடாய், அதாவது வந்து தாய் போல மார்பகம் உள்ளவர். அதனால் கர்த்தருக்கு வந்து பெண்கள் எந்த அளவுக்கு வலிகளை தாங்குறாங்க, எந்த அளவுக்கு அவங்க உணர்வுகள் வந்து அவங்கள பாதிக்குது, எந்த அளவுக்கு வந்து அவங்க அந்த பிரசவ வலி தாங்க, எல்லாமே கர்த்தர் அறிஞ்சிருக்காரு. அதனால தான் கர்த்தர் பெண்ணுனாவே அவருக்கு கிருபை தான், பெண்ணுனாவே தயவு தான். ஆமென். நான் வந்து இவ்வளோ உதாரணங்கள் சொன்னேன். கடைசியாக இன்னும் ஒரே ஒரு பெரிய விஷயத்தை இப்போ சொல்லி முடிக்கிறேன். அதாவது நான் ஆரம்பித்தப்போ கிருபை பெற்ற மரியாளை பற்றி ஆரம்பித்தேன். நான் முடிக்கும் போதும் கிருபை பெற்ற மரியாளை சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் அவரோட பிறப்பில் அவரோட இறப்பை பற்றி, அதாவது இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில் இருந்தப்போ தாயான மரியாளும் அங்கே தான் இருந்தாங்க. வசனம் எழுதி நம்ம படித்தா தெரியும். அங்கே வந்து நம்ம மரியாளை பார்த்தோம்னா நமக்கு தெரியல மரியாள் வந்து இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கை முழுசாக அவங்க வந்தாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியல. பட் ஆனால் இங்கே வந்து அவங்க இருக்காங்க. அதாவது வந்து இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையும் போது மரியாள் அங்கே தான் இருக்காங்க. அதாவது யோசிச்சு பார்த்தோம்னா ஒரு தாய் 9 மாதம் சுமந்து பிரசவ வழியில் குழந்தைய பெற்று தான் இப்போ குழந்தைய வந்து ஆசைப்பட்டு வளர்த்துன எல்லாருக்கும் தெரியும் தான் குழந்தைக்கு அவங்க எவ்வளோ அன்பு செலுத்தி வளர்த்துறாங்கன்னு. ஆனால் ஒரு 30 வயசு 31 வயசு அவங்க உயிரோடு இருக்கும் போதே ஒரு தான் குழந்தைய இழக்கிறத வந்து எந்த தாயும் பார்க்க முடியாது, அவங்களால தாங்க முடியாது. அவங்க என்ன நினைப்பாங்க, எனக்கு பேசாமல் என் உயிரை எடுத்துக்கங்க கடவுளே, அப்படி தான் அவங்க சொல்லுவாங்க. என்னை எடுத்துக்கங்க, ஏன்னா என் குழந்தைய விட்டுருங்க அப்படிங்கிறது தான் ஒரு தாய். அவங்களோட மகன், அதாவது இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருந்தப்போ கண்டிப்பாக அவங்க அழுகையிலும் வலியிலும் தான் இருப்பாங்க. இதை நான் ஏன் சொல்லனா, கர்த்தர் வந்து மரியாளை பார்த்தாரு. மரியாளை பார்த்து கூட இருந்த யோவானை பார்த்து சொல்கிறாரு, அதோ உன் தாய், இதோ உன் மகன். அப்போ யோவான் தன் மரியாளை அம்மாவாக எடுத்துக்கிட்டாங்கன்னு வசனம் சொல்லும். இதை ஏன் சொல்லனா, கர்த்தர் வந்து மரியாள் கஷ்டப்படுறா, அதாவது வந்து நீங்கள் என்னை வளர்த்திருக்கீங்க, நான் வந்து இப்போ இந்த உலகத்தை விட்டு போய் தான் ஆகணும், ஏன்னா இதுதான் என்னோட கடமை. ஆனால் நான் போனால் உங்களுக்கு வேற ஒரு மகனாக எனக்கு பதிலாக இவர் இருப்பாருன்னு சொல்லிட்டு தான் கர்த்தர் போனார். ஆமென். அதனால் கர்த்தருக்கு தெரியும் ஒவ்வொரு பெண்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ வேதனைப்படுறாங்க அப்படின்னு. இவங்களை வந்து அவர் வந்து ரொம்ப நேசிக்கிறதுனாலையும் ரொம்ப கிருபையாக, பெண்கள்னாவே கிருபையாக இருக்கிறனால எப்போதுமே ஒவ்வொரு இழப்புக்கும் கர்த்தர் வந்து ஒரு சப்ஸ்டியூட் வச்சுருக்காரு. அதாவது மரியாள் வந்து இயேசுவை வந்து தியாகம் பண்ணாங்க, கர்த்தர் மரியாளுக்கு யோவானை கொடுத்தாரு. ஆமென். இதெல்லாம் நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, கர்த்தருக்கு வந்து ஒரு உலகத்தில் ஒரு மாற்றம், ஒரு திட்டம் கொண்டு வரணும்னா அதை முதல்ல வந்து தேர்ந்தெடுத்து முன்னுரிமை கொடுக்கறதும் பெண் தான். அந்த திட்டத்தை முதல்ல சொல்கிறதும் பெண் தான். ஏன் இது பண்ணுறாரு? ஒன்று, கர்த்தருக்கு தெரியும் தன்னை புரிஞ்சுக்கிட்டது ஒரு பெண் தான். அது எப்படி மகதலேனால் மரியாள் வந்து கர்த்தருக்கு என்ன தேவைன்னு புரிஞ்சுக்கிட்டு தான் அவள் வந்து வேற மாதிரியும் மன்னிப்பு கேட்டிருக்கலாம். ஆனால் அவள் வந்து கர்த்தர் பிடிச்ச மாதிரி காலை கழுவி அவர் என்ன எதிர்பார்த்தாலோ கர்த்தருக்கு என்ன தேவைன்னு அறிஞ்சுக்கிட்டதும் ஒரு பெண் தான். இந்த மனு குலத்துக்கு அவங்களோட உறவுகளுக்கு என்ன தேவையோ அறிஞ்சுக்கிட்டதும் பெண்ணு தான். எல்லாத்துக்கும் மேலே கிருபை பெற்றவளும் பெண் தான். ஆமென். இதெல்லாம் சொன்னால் நம்மளை பார்த்தா ஒரு சாதாரண ஆள் மாதிரி இல்லை. ஏன்னா ஆமாம், நம்ம உண்மையாலுமே சாதாரண ஆள் கிடையாது. ஒவ்வொரு பெண்ணும் ஒரு அசாதாரணமான பெண் தான். ஆமென். நான் இவ்வளோ சொல்கிறேன்ல, நான் முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு சின்ன கதையை சொல்லி நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். கதைன்னா நடக்கிறதுக்குள்ள உண்மையான கதை. அதாவது வந்து ஒரு சாதாரண பெண் தான். அவங்க உங்களே என்னை மாதிரி அவங்க வந்து ஒரு பெரிய சாதனை படைச்சவங்களோ இதெல்லாம் கிடையாது. ஒரு நார்மல் வேலைக்கு போகாத ஹவுஸ் ஒய்ஃப், ஹஸ்பண்டை வந்து நம்பி வாழ்கிறவங்க தான். அவங்க சொன்னாங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆகி எப்பொழுதும் போல் 1 வருஷம் ஒன்றா இருந்தாங்க. 1 வருஷம் கழித்து குழந்தைக்கு அவங்க பிரசவம் ஆனப்போ அவர் கணவர் வந்து ரொம்ப நல்லவராக நல்லா பார்த்துக்கிட்டாங்க, நல்லா இருந்தாங்க. அப்புறம் 7வது மாதம் அப்போது சாப்பாடு கட்டி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க இல்லையா, கூட்டிகிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க. கணவர் வந்து வேறு ஊரில் இருந்தாங்க, மனைவி வந்து இந்த பெண் வந்து அவங்க அம்மா வீட்டில் இருந்தாங்க. இப்படி காலங்கள் போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பிரசவ வலி லேசாக ஸ்டார்ட் ஆனப்போ, லேசாக வலி வந்தோடனே அவங்கள ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணிட்டாங்க. இதை கேட்ட கணவர் வந்து ரொம்ப பதற்றமாகி
மனைவி மேலே நேசிக்கிறதுல அந்த அன்னைக்கே வந்து வேலையில் லீவ் போட்டு அன்றைக்கி நைட்டே கிளம்பி ஆஸ்பத்திரி வந்துட்டாராம். வந்துட்டு அப்போ தான் இவங்களுக்கு வலி வந்து இன்னும் அதிகமாகி டெலிவரி வார்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ வந்து இந்த கணவர் வந்து அவங்க டாக்டர்கிட்ட சொன்னாங்களாம், நானும் கூட வரேங்க, என் மனைவிக்கு வந்து நான் இருந்தால் நல்ல தைரியமாக இருக்கும், நான் வந்து அவங்களுக்கு வந்து என்னை பார்த்தாவே அவங்க தைரியப்படுவாங்க, அவங்களுக்கு நான் தேவைப்படுவேன், இப்போ நான் அவங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட ரொம்ப கேட்டாங்களாம். ஆனால் டாக்டர் வந்து இல்லை அதெல்லாம் முடியாது, நாங்கள் வந்து அதெல்லாம் எங்கள் ஆஸ்பத்திரியில் விடுறதில்லைன்னு. அந்த கணவர் ரொம்ப நல்லவராக இருந்தார். டாக்டர் காலிலே விழுந்துட்டாராம், தயவு செய்து என்னை உள்ளே விடுங்கன்னு கேட்டாராம். ரொம்ப நல்ல கணவர், ரொம்ப பாசமாக இருக்காருன்னு வச்சுக்கலாம் எல்லாம். அப்புறம் வந்து சரி டாக்டருக்கு என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த கணவரை வந்து ஹாஸ்பிட்டல் லேபர் வார்டுக்குள்ளே விட்டுட்டாங்க. அப்புறம் வந்து இவங்க சொன்னாங்க அவங்களுக்கு வந்து ஒரு நார்மல் டெலிவரி தான், பிரசவம் தான். அது வந்து அவங்களுக்கு எவ்வளோ மணி நேரம் சொன்னாங்க ஞாபகம் இல்லை, ஒரு ரொம்ப நேரம் சொன்னாங்க, அதாவது 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆயிடுச்சு அவங்களுக்கு டெலிவரி ஆகிருக்கு. டெலிவரி ஆகிடுச்சு, குழந்தையும் பிறந்துருச்சு. முதல்ல என்ன பண்ணுவாங்க, குழந்தைய எடுத்துகிட்டு போய் தாயோட மார்பில் தானே போடுவாங்க. அந்த மாதிரி அவங்க மார்பிலே போட்டுட்டு கொஞ்ச நேரம் வச்சதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்களாம் அந்த லேடி, எங்கள் கணவர்கிட்டையும் போய் கொடுங்க, அவர் கையிலையும் கொடுங்கன்னொடனே அப்போ தான் எல்லோரும் கணவர் எங்கேன்னு தேடுறாங்க. திரும்பி பார்த்தா கணவர் வந்து அந்த ரூமில் ஒரு கார்னரில், அதாவது ஒரு கார்னரில் ஓரமாக நின்று தேம்பி அழுகுறாராம். அவர்கிட்ட போய் வந்து நர்ஸு வந்து குழந்தைய போய் கொடுத்தா கூட அந்த கணவர் கையெல்லாம் நடுங்கிட்டு குழந்தைய வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாராம். அந்த அளவுக்கு. அப்புறம் மனைவி என்ன ஆச்சுங்க, ஏங்க அப்படின்னோடனே, நீ இவ்வளோ கஷ்டப்படுறியா, நமக்கு ஒரு குழந்தைய போதும் 3 குழந்தை வேணான்னு சொன்னாராம். அதாவது இந்த கதையை நான் ஏன் சொல்கிறேன்னா, உலகம் வந்து பெண்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுதோ தெரியலையோ, நீங்கள் ஒரு நாளில் எவ்வளோ துன்பங்கள் அனுபவிக்கிறீங்க, என்னென்ன கஷ்டப்படுறீங்க, சொசைட்டியில் என்னென்ன நடக்குது, எல்லாத்தையும் மிஞ்சி தான் ஒரு நாளுக்கு வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரீங்க. இதெல்லாம் உலகம் வந்து உங்கள் கஷ்டங்களை புரியுதோ இல்லையோ கர்த்தர் வந்து பார்க்குறாரு. ஆமேன். அதனால தான் கர்த்தர் உங்களையும் என்னைக்கும் கிருபை பெற்றவள்னு சொல்கிறாரு, உங்களையும் என்னைக்கும் அந்த முன்னுரிமையை கொடுக்குறாரு, உங்களே என்னையும் விசேஷித்தமானவராக வச்சுருக்கார். ஆமேன். இப்படிப்பட்ட நம்மளைய கர்த்தர் தேர்ந்தெடுத்ததுக்கு நான் கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற ஒவ்வொரு பெண்ணையும் கர்த்தர் விசேஷித்தமான கிருபை உள்ளவன்னு சொல்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் மகளிர் வாழ்த்து சொல்லி நான் முடிவு பெறுறேன். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார்.